அயோத்தி மாகாத்மியம் 10ஆம் அத்தியாயம். அயோத்தி யாத்திரை. அகஸ்திய மாமுனிவர் கூறினார், பக்தர் அஜித்தரை ஸ்ரீ மகாவிஷ்ணு உணவேதும் உட்கொள்ளாமல் பால் மட்டும் அருந்தி வழிபாடு செய்ய வேண்டும். சித்தி ஆன்மீக சாதனை அவரது கைகளுக்குள் சக்தியாக வருகிறது. பெரிய திருவிழா குரல் மற்றும் கருவி இசையுடன் கொண்டாடப்பட வேண்டும். இதை இப்படி செய்து இந்த முறையில் சடங்குகளை செய்யும் ஒரு புத்திசாலி பக்தர் அனைத்து ஆசைகளையும் அடைவார். இதற்கு வடக்கே வீரரின் மங்களகரமான தீர்த்தம் உள்ளது. முனிவரே, தொடர்ந்து புனித சடங்குகளை செய்யும் பெரிய யானை புனித நீராடிய பிறகு பக்தர் அதன் முன் உறுதியாக இருக்க வேண்டும். அவர் அதை உணர்ந்தவுடன் முழுமையாக சித்தியை அடைகிறார். அவர் வருத்தப்படுவதில்லை. வீரன் இங்கு யானை தெய்வம். அயோத்தியின் பாதுகாவலர் மற்றும் அனைத்து விரும்பிய பொருட்களையும் வழங்குபவர். வருடாந்திர திருவிழா பஞ்சமி நாளில், அதாவது 5வது நாளில், நவராத்திரி திருவிழாவின் போது, அதாவது புரட்டாசி மாதத்தின் 9 நாட்கள் கொண்டாடப்படும் திருவிழா. தெய்வங்களை விதிகளின்படி வாசனை திரவியங்கள், தூபங்கள், மலர்கள் மற்றும் உணவு பிரசாதங்கள் மூலம் வழிபட வேண்டும். தெய்வம் அனைத்து விரும்பிய பொருட்களையும் வழங்குபவராக இருக்க வேண்டும். அவர் எதை விரும்பினாலும் அவர் அதை அடைவார். இதற்கு தெற்கே சுரசா என்ற அரக்கன் இருக்கிறாள். பிராமண முனிவரே, அவள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நிரந்தர பக்தை. அவள் சித்திகளை வழங்குபவள். அவளை பக்தியுடன் வழிபடுவதன் மூலம் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்ற முடியும். இலங்கையில் உள்ள தனது வசிப்பிடத்திலிருந்து அற்புதமான செயல்களை கொண்ட ஸ்ரீ ராமபிரானால் அவள் கொண்டு வரப்பட்டாள். அதன் பாதுகாப்பிற்காக அவள் அயோத்தியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டாள். மக்கள் சபதங்களையும் கட்டுப்பாடுகளையும் கடைபிடிக்க வேண்டும். அவளை முறையாக வணங்க வேண்டும். மிகுந்த மரியாதையுடன் அவளை பார்க்க வேண்டும். அனைத்து விரும்பிய பொருட்களையும் நிறைவேற்றுவதற்காக இந்த விழா மங்களகரமானதை அளிக்கிறது. குரல் மற்றும் வாத்திய இசை மூலம் மிகுந்த முயற்சியுடன் கொண்டாடப்பட வேண்டும். வருடாந்திர விழா நவராத்திரிகளின் போது திருதியையில் 3ஆம் நாளில் கொண்டாடப்படும். இது மகிழ்ச்சியையும் சந்ததியையும் அடைய உகந்தது. இது சிறந்த பொருட்களை வழங்குகிறது. பாடல்கள், இசைக்கருவிகள் மற்றும் நடனங்கள் மூலம் இது இனிமையானதாக மாற்றப்படும். எல்லாம் இவ்வாறு செய்யப்பட்டால் ஒருவர் எப்போதும் நன்கு பாதுகாக்கப்படுவார். இதில் எந்த ஐயமும் இல்லை. இதற்கு மேற்கு திசையில் பிண்டாரகன் என்ற சிறந்த வீரம் கொண்ட ஒரு சிறந்த போர் வீரன் நிறுவப்பட்டுள்ளார். மிகுந்த முயற்சியுடன் அவரை வாசனை மிகுந்த மலர்கள் மற்றும் பச்சரிசி, தானியங்கள் போன்றவற்றால் வழிபட வேண்டும். இந்த வழிபாட்டின் விளைவாக சித்திகளை மனிதர்கள் அடைய முடியும். அந்த தெய்வ வழிபாட்டின் கட்டளைகளின்படி மனிதர்கள் செய்ய வேண்டும். பக்தர் சரையு நதியின் நீரில் புனித நீராடி பின்னர் பாவிகளை ஏமாற்றி நல்ல செயல்களை செய்யும் மனிதர்களுக்கு எப்போதும் நல்ல புத்தியை வழங்கும் பிண்டாரகரை வணங்க வேண்டும். ஆண்டுதோறும் நவராத்திரி விழாவின் போது திருவிழா மிகுந்த ஆடம்பரத்துடன் கொண்டாடப்பட வேண்டும். அதன் மேற்கில் மனிதர்களின் விவகாரங்களில் ஒரு சிறிய தடை கூட இல்லாத விக்னேஸ்வரரை பார்த்து பக்தர் வணங்க வேண்டும். எனவே கணபதி விரும்பிய அனைத்து நன்மைகளையும் வழங்குவார். ஆதலால் நன்மை வழங்கும் விக்னேஸ்வரரை வணங்க வேண்டும். அந்த இடத்தில் வடகிழக்கில் ஸ்ரீ ராமபிரான் பிறந்த இடம் உள்ளது. இந்த பிறவி புனித தலம் முக்தியை அடைவதற்கான வழிமுறையாகும் என்று கூறப்படுகிறது. பிறந்த இடம் விக்னேஸ்வரத்திற்கு கிழக்கிலும், வாசிஷ்டத்திற்கு வடக்கிலும், லௌமாசத்திற்கு மேற்கிலும் அமைந்துள்ளது என்று கூறப்படுகிறது. அதை பார்வையிடுவதன் மூலம் மட்டுமே ஒரு மனிதன் அடிக்கடி கருப்பையில் தங்குவதை, அதாவது மறுபிறவி எடுப்பதை போக்க முடியும். தானங்கள் செய்யவோ, தவம் செய்யவோ அல்லது யாகம் செய்யவோ அல்லது புனித தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள்ளவோ தேவையில்லை. நவமி நாளில் மனிதன் புனித விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். புனித நீராடல் மற்றும் தானங்களின் சக்தியால் அவன் பிறப்புகளின் பிணைப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறான். பிறந்த இடத்தை பார்வையிடுவதன் மூலம் தினமும் ஆயிரக்கணக்கான பழுப்பு நிற பசுக்களை கொடுப்பவருக்கு கிடைக்கும் பலனை அடைகிறான். பிறந்த இடத்தை பார்ப்பதன் மூலம்
துறவரம் செய்யும் பலனையும், ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான ராஜசூய யாகங்கள் மற்றும் அக்னிஹோத்திர யாகங்கள் செய்யும் பலனையும் பெறுகிறார். ஒரு மனிதன் குறிப்பாக பிறந்த இடத்தில் புனித சடங்குகளை கடைபிடிப்பதை காண்பதன் மூலம் தாய், தந்தையர் மற்றும் குருக்கள் மீது பக்தி கொண்ட புனித மனிதர்களின் பலனை பெறுகிறான். இப்போது சரயு நதியின் விளக்கம். இது பித்ருக்களுக்கு எல்லையற்ற திருப்தியை தருகிறது. பக்தருக்கு சரயுவை தரிசித்தால் காயஸ்ராத்தை விட அதிக புண்ணியம் கிடைக்கிறது. ஆயிரக்கணக்கான மன்மந்திரங்கள் காசியில் தங்கி இருப்பதன் மூலம் கிடைக்கும் புண்ணியத்தை பக்தர் பெறுகிறார். கலியுகத்தில் தசரத சக்கரவர்த்தியின் திருமகனாரான ராமபிரான் பிறந்த இடத்திற்கு, அதாவது ராம நகரத்திற்கு வருகை தருவது, அதாவது செல்வதன் மூலம் காயஸ்ராத்தத்தை செய்து பின்னர் புருஷோத்தமரை ஜெகநாதபுரி தரிசிப்பவர்களால் கிடைக்கும் புண்ணியத்தை பெறுகிறார் என்று கூறப்படுகிறது. சரயுவை தரிசித்தால் ஒரு மனிதன் ஒரு கல்ப காலம் வடமதுரையில் தங்கும்போது பெரும் புண்ணியத்தை பெறுகிறான். சரயு நதியை தரிசித்தால் மாசி அல்லது கார்த்திகை மாதத்தில் புஷ்கரத்திலும் பிரயாகையிலும் கிடைக்கும் புண்ணியத்தை பெறுகிறார். சரயுவை கண்டால் அவந்தியில் ஆயிரக்கணக்கான கோடி கல்பங்கள் தங்கியதன் மூலம் கிடைக்கும் புண்ணியத்தை பெறுகிறார். கலியுகத்தில் தசரத மன்னரின் திருமகனாரின் நகரத்திற்கு அரை கணம் கூட செல்வதன் மூலம் 60,000 ஆண்டுகள் கங்கையில் புனித நீராடிய புண்ணியத்தை பெறுகிறார். உயிரினங்கள் ஒரு கணம் அல்லது அரை கணம் ஸ்ரீராமபிரானை தியானித்தால் அது உலக இருப்புக்கு காரணமான அறியாமையை அழிப்பதாக மாறும். ஒருவர் எங்கு தங்கினாலும் அயோத்தியை மன ரீதியாக நினைவில் வைத்திருந்தால் நூற்றுக்கணக்கான கல்பங்களில் கூட அவர் பூமிக்கு திரும்புவது என்ற கேள்விக்கே இடமில்லை. சரயு நீர் வடிவில் பிரம்மம் தானே, அது எப்போதும் முக்தியை அளிக்கிறது. இங்கே கர்மத்தின் விளைவுகளை அனுபவிப்பது என்ற கேள்விக்கே இடமில்லை. மனிதன் ஸ்ரீராமபிரானின் வடிவத்தை எடுக்கிறான். மிருகங்கள், பறவைகள், விலங்குகள் மற்றும் அனைத்து தாழ்ந்த இனத்தைச் சேர்ந்த உயிரினங்களும் விடுதலை பெற்று ஸ்ரீராமபிரானின் வார்த்தைகளின்படி ஸ்வர்க்கத்திற்கு செல்கின்றன. இவ்வாறு கூறிய பிறகு கலசத்தில் பிறந்த முனிவர் நிறுத்தினார். பின்னர் வியாசமா முனிவர் ஸ்ரீ கிருஷ்ண துவைபாயனரானவர் துறவி மீண்டும் ஒரு முறை கூறினார். சரியான வரிசையில் உள்ள விரிவான கதை அனைத்து உயிரினங்களுக்கும் அணுக முடியாதது. அங்கிருந்து வரும் மனிதர்களிடமிருந்து நான் நடைமுறை மற்றும் சரியான வரிசையை கேட்டிருக்கிறேன். இப்போது நான் யாத்திரை செய்யும் இடங்களை பற்றி உத்தரவுகளின்படி கேட்க விரும்புகிறேன். சிறந்த முனிவரே, யாத்திரையின் சரியான வரிசை மற்றும் நடைமுறையை தங்களிடமிருந்து தெளிவாக கேட்க விரும்புகிறேன். நான் தங்களிடம் கேட்கும்போது கூட அதன் பலனை விரிவாகவும் உரிய வரிசையிலும் விவரிக்க வேண்டுகிறேன். கற்றறிந்தவரே, கருணை உள்ளவர்களில் மிகச் சிறந்தவரே, என் மீது உங்களுக்கு ஏதேனும் கருணை இருந்தால் வழக்கமான விரதங்களை கடைபிடிக்கும் முனிவரே, முழு பிரபஞ்சத்தையும் அறிந்தவர்களில் மிகச் சிறந்தவரே, உங்கள் தயவால் நானும் புனித யாத்திரை மேற்கொள்ளும் வகையில் அதை செய்யுங்கள். அகஸ்திய மாமுனிவர் கூறினார். கேட்பீராக. ஆரம்பத்திலிருந்து அயோத்தி மற்றும் 7 தீர்த்தங்கள் வரை புனித யாத்திரைக்கான நடைமுறையை நான் சரியான முறையில் மற்றும் சரியான வரிசையில் துல்லியமாக விவரிக்கிறேன். ஒரு யாத்ரீகர் மன ரீதியாகவும் வாய்மொழியாகவும் உடல் ரீதியாகவும் தூய்மையாக இருக்க வேண்டும். அவரது மனசாட்சி மாசுபாட்டிலிருந்து விடுபட வேண்டும். புலன்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அவர் மனது தீர்த்தங்களில் புனித நீராட வேண்டும். இந்த வழியில் சடங்கை முழுமையாக செய்பவர் தீர்த்தத்தை தரிசிக்கும் பலனை அடைகிறார். வியாசமா முனிவர் கூறினார். துறவியே, புனித நீராடும் மனிதர்களின் மனம் தூய்மையாகும். மானச தீர்த்தங்களை நினைவு கூறுங்கள். அகஸ்திய மாமுனிவர் கூறினார். பாவமற்றவரே, ஒரு மனிதன் உயர்ந்த இலக்கை அடையும் முறையான நீராடல் மூலம் மன தீர்த்தங்களை நான் உங்களுக்கு கூறுவதை கேளுங்கள். அவை சத்திய தீர்த்தம், ஷமா தீர்த்தம்,
சத்தியம் மற்றும் பொறுமை, இந்திரிய நிகிரகம், புலன்களை கட்டுப்படுத்தல், சர்வபூத தயா தீர்த்தம், அனைத்து உயிரினங்களுக்கும் கருணை காட்டுதல், சத்தியவாதிதாவான உண்மையை கூறுவது, ஞான தீர்த்தம், அறிவு மற்றும் தபஸ் தீர்த்தம், தவறு ஆகியவற்றின் மிகச்சிறந்த தீர்த்தம். இவ்வாறு 7 தீர்த்தங்களும் கூறப்பட்டுள்ளன. அனைத்து உயிரினங்களுக்கும் கருணை காட்டும் தீர்த்தத்தில் மனம் தூய்மையாகும். நீர் மூலம் உடலை மட்டும் சுத்திகரிப்பது என்பது ஸ்நானம், அதாவது புனித நீராடல் என்ற வார்த்தையால் குறிக்கப்படவில்லை. ஒரு மனிதனின் மனம் தூய்மையாக இருந்தால் அவன் உண்மையில் ஸ்நானம் எடுத்ததாக கூறப்படுகிறது. பூமிக்குரிய தீர்த்தங்களின் தகுதிக்கான அளவுகோலை கேளுங்கள். உடலில் சில பாகங்கள் சிறந்தவை, நடுத்தரமானவை என்று அறியப்படுவது போல பூமியில் சில இடங்கள் மிகவும் தகுதியானவை என்று அறிவிக்கப்படுகின்றன. எனவே ஒருவர் பூமிக்குரிய தீர்த்தங்களிலும் மன தீர்த்தங்களிலும் தங்கி இருக்க வேண்டும். இரண்டிலும் புனித நீராடும் ஒருவர் மிகப்பெரிய இலக்கை அடைகிறார். எனவே பிராமணரை வழி நடத்துபவரே, தூய மனசாட்சியுடன் யாத்திரை மேற்கொள்ளுங்கள். அதை மிகுந்த முயற்சியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் யாத்திரை இன்னும் என்னால் விவரிக்கப்படவில்லை. புகழ்பெற்ற பிராமண முனிவரே, யாத்திரைக்கான நடைமுறையை நான் சரியான வரிசையில் விவரிக்கிறேன். நீர்வாழ் உயிரினங்கள் தண்ணீரில் பிறக்கின்றன, தண்ணீரில் இறக்கின்றன. அவர்கள் மனதில் தூய்மையற்றவர்கள். அவர்கள் அசுத்தங்களிலிருந்து விடுபடுவதில்லை. அவர்கள் ஸ்வர்க்கத்திற்கு செல்வதில்லை. புலனின்ப பொருட்களில் மீது இடைவிடாத பற்றுதல் மனதின் அழுக்கு அல்லது அசுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. மனம் அவற்றுடன் நெருங்கிய தொடர்பில் வருவதை தவிர்த்தால் அது அசுத்தங்களிலிருந்து விடுதலை என்று அழைக்கப்படுகிறது. மனம் உள்நாட்டில் மாசுபட்டிருந்தால் ஒரு தீர்த்தத்தில் புனித நீராடுவது ஒருவரை தூய்மைப்படுத்தாது. ஒரு மதுபான பானை நூற்றுக்கணக்கான முறை தண்ணீரில் கழுவப்பட்டாலும் அது புனிதமற்றது. தான தர்மம், புடவை தானம், தவம், தூய்மை, தீர்த்தங்களுக்கு யாத்திரை செல்லும் காலம், வேதங்கள், பக்தன் மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் தூய்மையாக இருந்தால் இவை அனைத்தும் புனித தீர்த்தங்கள். தனது புலன்களின் குழுவை அடக்கிய மனிதன் எங்கும் தங்கலாம். அந்த இடம் அவருக்கு குருக்ஷேத்திரம், நைமிஷம் மற்றும் புஷ்கரம். இவ்வாறு பிராமணரே, ஒரு மன தீர்த்தத்தின் சிறப்பியல்புகள் உங்களுக்கு கூறப்பட்டுள்ளன. ஒருவர் அதில் நீராடினால் அவரது அனைத்து புனித சடங்குகளும் பலனளிக்கும். ஒரு புத்திசாலி பக்தர் அதிகாலையில் எழுந்து சங்கமத்தில் நீராட வேண்டும். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவான ஸ்ரீஹரியை தரிசித்த பிறகு அவர் பிரம்ம குண்டத்தில் நீராட வேண்டும். சக்கர தீர்த்தத்தில் புனித நீராடிய பிறகு முதலில் சக்கரஹரியையும் பின்னர் தர்மஹரியையும் தரிசித்த பிறகு ஒரு மனிதன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவான். ஒவ்வொரு ஏகாதசி நாள் 11ஆம் நாளிலும் மேற்கொள்ளப்படும் யாத்திரை மங்களகரமானது. அறிவுள்ள பக்தர் அதிகாலையில் எழுந்து ஸ்வர்க்க துவார நீரில் மூழ்க வேண்டும். தனது தினசரி கடமைகளை செய்த பிறகு அவர் அயோத்தியை பார்வையிட வேண்டும். சரையு நதியை பார்த்த பிறகு அவர் ரூத்தில், அதாவது வீரா என்ற யானையை பார்க்க வேண்டும். பின்னர் அவர் பண்டி, சீத்தலா மற்றும் படுகாவை பார்க்க வேண்டும். அவருக்கு முன்னால் உள்ள ஏரியில் புனித நீராடிய பிறகு அவர் மகாவித்யாவை பார்ப்பார். பிண்டாரகத்தை பார்த்த பிறகு அவர் பைரவரை பார்க்க வேண்டும். சந்திர மாதங்களின் 8வது மற்றும் 14ஆம் நாட்களில் இந்த யாத்திரை புண்ணியத்தை அளிக்கிறது. அங்காரக சதுர்த்தி, அதாவது 4வது நாளில் பக்தர் முன்னர் குறிப்பிடப்பட்ட தெய்வங்களை தரிசித்து பின்னர் அனைத்து விரும்பிய பொருட்களையும் அடைய ஸ்ரீ விக்னேஸ்வரரை தரிசிக்க வேண்டும். புத்திசாலியான பக்தன் அதிகாலையில் எழுந்து பிரம்ம குண்ட நீரில் மூழ்க வேண்டும். ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் ஸ்ரீ விஷ்ணுஹரியையும் தரிசித்த பிறகு மன, வாய்மொழி மற்றும் உடல் தூய்மையுடன் மந்திரேஸ்வரரையும் பின்னர் மகாவித்யையையும் காண வேண்டும். பின்னர் அனைத்து விரும்பிய பொருட்களையும் அடைய அயோத்தியை தரிசிக்க வேண்டும். தனது புலன்களை வென்ற பக்தன் ஆடைகளுடன் நீராட வேண்டும். ஒருவன் அணிந்திருக்கும் ஆடைகளுடன் புனித நீராடல் காரணமாக பல பிறவிகளில் செய்த பல்வேறு வகையான பாவங்கள் அழிந்து போகின்றன. எனவே
ஒருவன் ஆடைகளுடன் புனித நீராடல் செய்ய வேண்டும். இவ்வாறு அனைத்து பாவங்களையும் நீக்கும் புனித யாத்திரை விவரிக்கப்பட்டுள்ளது. நூற்றுக்கணக்கான மற்றும் கோடி கல்பங்களின் போக்கில் கூட ஒருவர் பூமிக்கு திரும்புவதில்லை. ஒருவர் தொடர்ந்து நல்ல பலன்களை தரும் யாத்திரையை செய்தால். எனவே மாட்சிமை மிக்க பிராமணரை, நீங்களும் அயோத்திக்கு செல்லுங்கள், தாமதிக்காதீர்கள். அங்கு சென்ற பிறகு புலன்களை முழுமையாக கட்டுப்படுத்தி யாத்திரை மேற்கொள்ளுங்கள். அயோத்தி மிகப்பெரிய புனித தலமாகும். அயோத்தி மிகவும் சிறந்தது. அயோத்தியை போன்ற வேறு எந்த நகரமும் காணப்படவில்லை. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சக்கரத்தில் நிறுவப்பட்ட அயோத்தி மிகப்பெரிய புனித தலமாகும். இவ்வாறு பிராமண முனிவரே, தாங்கள் கேட்டது தங்களுக்கு கூறப்பட்டது. முனிவரே, அதை நாடி என்னை இங்கிருந்து தொடர அனுமதியுங்கள். சூதர் கூறினார். கலசத்தில் பிறந்த முனிவர் நிறுத்திய போது இவற்றை கூறிய பிறகு தபத்தின் களஞ்சியமான வியாசமா முனிவர் இந்த இனிமையான வார்த்தைகளை கூறினார். வியாச முனிவர் கூறினார், நான் பாக்கியவான் முனிவரே, நான் திருப்தி அடைகிறேன். நான் என் கடமையை செய்துவிட்டேன். உண்மை, தூய்மை, கற்றல், நல்ல நடத்தை, பொறுமை, நேர்மை, அயோத்திக்கு செல்லாவிட்டால் இவை அனைத்தும் வீண். என் மீது மகிழ்ச்சியடைந்து தாங்கள் சரியான தீர்ப்பை வழங்கியதால் நான் இப்போதும் தூய நகரமான அயோத்திக்கு செல்வேன். மகா பிராமணரே, நீங்களும் உங்கள் சொந்த ஆசிரமத்திற்கு திரும்பிச் செல்லுங்கள். சூதமா முனிவர் கூறினார். யாத்திரைக்கான சிறந்த நடைமுறையை உரிய வரிசையில் விவரித்த பிறகு கலசத்தில் பிறந்த அகஸ்தியமா முனிவர் தனது தவத்தொகுதிக்கு சென்றார். தனது புலன்களை வென்ற புத்திசாலித்தனமான மகிமை நிறைந்த வியாசமா முனிவர் பூத்த தாமரை போல ஆச்சரியத்தாலும் மகிழ்ச்சியாலும் பிரகாசிக்கும் விழிகளுடன் அயோத்திக்கு சென்றார். பிராமணர் விரும்பிய அனைத்து பொருட்களையும் அடைய அயோத்திக்கு சென்றார். அயோத்திக்கு சென்ற பிறகு அவர் உரிய வரிசையில் கட்டளைகளின்படி யாத்திரை மேற்கொண்டார். அற்புதமான அற்புதங்களை செய்யும் சிறந்த தீர்த்தரை கண்டதும் அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். அந்த அறிவுள்ள முனிவர் சம்பிரதாயமாக அதிலிருந்த நீரை உறிஞ்சினார். பின்னர் மகா பிராமணர் தனது தவத்தோப்பிற்கு சென்றார். வியாசமா முனிவர் எனக்கு மகிமையை உரிய வரிசையில் கூறினார். நான் மகிமையை கேட்டு கட்டளைகளின்படி யாத்திரை மேற்கொண்டேன். குருக்ஷேத்திரத்தில் இணைந்த பிறகு அது உங்களுக்கு முன் விவரிக்கப்பட்டு மறுபரிசீலனை செய்யப்பட்டுள்ளது. இந்த ஒப்பற்ற மகிமையை படித்து நம்பிக்கையுடன் கேட்கும் தூய பக்தன் மகத்தான இலக்கை அடைகிறான். எனவே இதை எப்போதும் மக்கள் மிகுந்த கவனத்துடன் கேட்க வேண்டும். பிராமணர்கள் மற்றும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வழிபாட்டை கவனமாக செய்ய வேண்டும். ஒரு பிராமணருக்கு ஒருவனின் திறனுக்கு ஏற்ப தங்கம் போன்றவை கொடுக்கப்பட வேண்டும். மகன்களை தேடுபவருக்கு மகன்கள் கிடைப்பார்கள். தர்மத்தை தேடுபவருக்கு தர்மம் கிடைக்கும். இது விரிவான உத்தரவுகளுடன் விவரிக்கப்பட்டுள்ளது. இது தர்மத்திற்கு உகந்தது. இந்த புனித தலத்தின் மகிமையை மிகுந்த பக்தியுடன் புரிந்து கொள்ளும் ஒரு சிறந்த மனிதன் செழிப்பை பெறுவான். எல்லா இன்பங்களையும் அனுபவித்த பிறகு அவன் ஸ்ரீஹரியின் வசிப்பிடத்திற்கு செல்கிறான். இந்த புராணத்தை விளக்குபவருக்கு தனது திறனுக்கு ஏற்ப சிறிது பணம் கொடுப்பவர், பாத்திரங்கள், மிகுந்த அழகும் வசீகரமும் கொண்ட ஆடைகள், வெள்ளி, தங்கம் மற்றும் பசுக்கள் விடுவிக்கப்படும். 10ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது. அயோத்தி மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.